சட்டவிரோதமாக வாக்கி டாக்கி விற்பனை. அமேசான், பிளிப்கார்ட்டிற்கு அபராதம். ஆன்லைனில் வாங்கியவர்களுக்கு சிக்கலா? சட்டவிரோதமாக வாக்கி டாக்கி விற்பனை செய்ததாக மீஷோ, மெட்டோ, பிளிப்கார்ட் மற்றும் அமேசான் ஆகிய 4 நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மற்றும் தொலைத்தொடர்பு சட்டங்களை மீறி அங்கீகரிக்கப்படாத வாக்கி டாக்கிகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததற்காக மத்திய அரசின் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் 8 நிறுவனங்களுக்கு எதிராக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. முன்னதாக இது குறித்து ஜியோமார்ட், சிமியா, மீஷோ, மாஸ்க்மேன் டாய்ஸ், பிளிப்கார்ட், அமேசான் உள்ளிட்ட 13 ஆன்லைன் வணிக நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த தளங்களில் 16,970க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்படாத பொருட்களின் பட்டியல்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நுகர்வோர் உரிமைகளை மீறியதற்காக மீஷோ, பிளிப்கார்ட் மற்றும் அமேசான் ஆகிய 4 நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சமும், சிமியா, ஜியோமார்ட், டாக் ப்ரோ மற்றும் மாஸ்க்மேன் டாய்ஸ் ஆகிய 4 நிறுவனங்களுக்கு தலா 1 லட்சமும் அபராதம் விதிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் நிதி காரே தெரிவித்துள்ளார். இதில் மீஷோ, மெட்டா, சிமியா, ஜியோமார்ட் மற்றும் டாக் ப்ரோ ஆகிய நிறுவனங்கள் தங்கள் அபராதங்களை செலுத்திவிட்டதாகவும் மற்ற நிறுவனங்கள் இன்னும் அபராதத்தை செலுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆன்லைனில் வாக்கி டாக்கி வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆன்லைன் வணிக தளங்களில் வாக்கி டாக்கி உள்ளிட்ட ரேடியோ உபகரணங்களை சட்டவிரோதமாக பட்டியலிடுதல் மற்றும் விற்பனை செய்வதை தடுப்பதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை கடந்த ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.